of f of z is equal to 1 by z minus 1 into z minus 2 in the region 0 to 1 is. So இந்த கொஸ்டின்ல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லாரன்ஸ் சீரிஸ் கேட்டிருக்காங்க within the region 0 to 1. ஓகே, ஸோ முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம் by using partial fraction. by partial fraction given function எடுத்துக்கலாம் 1 divided by z minus 1 into z minus 2 equal to இது எப்படி எடுத்துக்கணும் a divided by z minus 1 plus b divided by z minus 2. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு LCM எடுத்துக்கலாம். ஸோ a into z minus 2 plus b into z minus 1 divided by z minus 1 into z minus 2. ஸோ இது LCM எடுத்துருக்குறோம். எடுத்துட்டு a into z minus 2 கிடைக்கும். இங்கே வந்து இந்த z minus 1 இல்லை, ஸோ b into z minus 1. ஸோ நம்மளுக்கு இங்கே LHSல என்ன இருக்கு 1 divided by z minus 1 into z minus 2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு a into z minus 2 plus b into z minus 1 equal to 1 அப்படின்னு இருக்கும். இப்போ a and b யோட வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, முதல்ல a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆக்கணும். இதை எப்படி 0 ஆக்கலாம், z-ஓட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ரைட், ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், புட் z is equal to 1. ஓகே, அப்போ a into 1 minus 2 இந்த b வந்து என்ன ஆகிடும் 0 ஆகிடும் equal to 1. ஓகே, அப்போ a யோட வேல்யூ minus 1. ஸோ அதே மாதிரி இப்போ b கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆக்கணும். அப்போ z-ஓட வேல்யூ என்ன போடணும் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, z is equal to 2. அப்போ b into 2 minus 1 is equal to 1 இருக்கும். ஸோ b is equal to 1. ஸோ இப்போ a b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 1 divided by z minus 1 into z minus 2 equal to a யோட வேல்யூ minus 1. ஸோ minus 1 divided by z minus 1 plus b யோட வேல்யூ 1 divided by z minus 2. ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற given region எழுதிக்கலாம் 0 lesser than modulus of z minus 1 lesser than 1. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் வந்து சென்டரில் இல்லை. இப்போ சப்போஸ் ஒரு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இதோட சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கணும். ஓகே, பட் இங்கே எப்படி இருக்குது z minus 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஆரிஜினில் இல்லை, சென்டர். ஓகே, 1ங்கிற பாயிண்ட்ல இருக்குது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம u அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். புட் z minus 1 is equal to u. ஓகே, ஸோ யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் தி ஆரிஜின். ஓகே, அப்போ 0 lesser than u lesser than 1 அப்படின்னு நமக்கு மாறிடும். ஓகேவா, given function எடுத்துக்கலாம் f of z is equal to minus 1 divided by z minus 1 plus 1 divided by z minus 2. ரைட், இப்போ வந்து இந்த z in terms of u அப்படின்னு மாற்றிக்கணும். ஏன்னா இந்த ரீஜனை நம்ம மாற்றிட்டோம் இல்லையா, அப்போ z எல்லாம் in terms of u அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். இப்போ z இருக்கிற இடத்துல என்ன வரும், z is equal to u plus 1 இந்த மாதிரி எழுதணும். ஓகே, அப்போ f of u plus 1 equal to இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 1 divided by இந்த z minus 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், z minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா. z minus 1ங்கிறது என்னன்னு தெரியும், uன்னு தெரியும். அப்போ இது என்ன வரும், u minus 1 minus இங்கே பாருங்க 1 divided by z minus 1 இருக்கு, அது வந்து u. ஸோ minus 1 by u அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க, இங்கே u minus 1ன்னு இருக்கு. இது ரெண்டுல வந்து எது கிரேட்டர் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரீஜன்ல பாருங்க u is lesser than 1. ஓகே, அப்போ 1 தான் கிரேட்டர், u-வை விட 1 தான் கிரேட்டர். இப்போ என்ன பண்ணணும்னா 1 divided by இந்த minus 1-ஐ வெளியில் எடுத்துடணும்.
சப்போஸ் u கிரேட்டரா இருந்துச்சுன்னா u அவுட் சைடில் எடுத்துடணும். ஓகே, இங்கே வந்து இந்த ரீஜன் கிவன் ரீஜனில் பார்த்தோன்னா 1 தான் கிரேட்டர் யூவை விட. ஸோ அப்போ -1 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1 மைனஸ் u அப்படின்னு கிடைக்கும். -1/u. ஓகே, இப்போ இதை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். -1 -1/u whole inverse -1/u. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ணலாம். பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். So by binomial expansion we know 1 minus x the whole inverse is equal to 1 plus x square plus up to n times போகும் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f of u plus 1 is equal to -1. இப்போ இங்கே 1 minus u the whole inverse இருக்கு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 plus u plus u square up to n minus 1/u. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா u எல்லாம் z நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ f of u plus 1 என்னன்னு வரும்? u plus 1 is z. ஓகே, ஸோ f of z is equal to -1 1 plus u அப்படிங்கிறது என்னது? z minus 1. z minus 1 plus z minus 1 the whole square. Okay, minus 1 by z minus 1. Final answer. இப்போ வந்து நம்ம given options படி இதை rearrange பண்ணிக்கலாம். இது மைனஸ், இது அப்படியே நியூமரேட்டரில் மூவ் பண்ணிருங்க. z minus 1 the whole inverse கிடைக்குமா? minus 1 plus z minus 1 plus z minus 1 the whole square. This is the answer. The value of this function where c is the circle, modulus of z is equal to 3 is. So இந்த problem வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஓகேவா? இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இன்டெக்ரல் f of z by z minus a into dz equal to 2 pi I into f of a if a lies inside the circle. c அப்படிங்கிறது circle. ஓகே, if the a lies outside the circle the value will be 0. ஸோ இப்போ இந்த given poles பாருங்க, இங்கே z minus 1 and z minus 2 இது கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்க்கலாம். modulus of z is equal to 3 இல்லையா? அப்போ z minus 0 is equal to 3 அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ 0ங்கிறது தான் ஆரிஜின். ஓகே, அப்போ ஆரிஜின் circle is centered about the origin. அதோட ரேடியஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகே, modulus of z is equal to 3 அப்படின்னா இதோட சென்டர் வந்து என்னது? ஆரிஜின் தான் 0 and அதோட ரேடியஸ் வந்து 3. ஓகே, முதல்ல அதை கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ இந்த போல்ஸை பாருங்க, -1 இன்னொன்று z minus 2. ஓகே, z minus 1 is equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு z என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு போல் என்ன கிடைக்கும்னா z is equal to 2. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும்? 1 2. இதோட ரேடியஸ் வந்து 3, இந்த சர்க்கிளோட ரேடியஸ். நம்மளுக்கு போல்ஸ் வந்து 1 and 2ல கிடைச்சிருக்கு. அப்போ தே ஆர் லையிங் இன்சைட் த சர்க்கிள். அப்போ இன்சைட் த சர்க்கிள்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 pi I into f of a. ஓகே, இப்போ லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள் அப்படின்னா இதோட வேல்யூ 0. இப்போ இங்கே வந்து z minus 4 z minus 5 அப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ 4 and 5னா எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். அப்போ இந்த சர்க்கிள்க்கு அவுட் சைடில் வருது அந்த போல்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரக்டாக இதோட வேல்யூ 0 அப்படின்னு எழுதிடலாம். பட் இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு ரெண்டு போல்ஸுமே லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, முதல்ல வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம்.
So 1 by z minus 1 into z minus 2 equal to a divided by z minus 1 plus b divided by z minus 2. இப்போ இது LCM எடுத்துக்கலாம். So a into z minus 2 plus b into z minus 1 divided by z minus 1 into z minus 2. ஓகேவா? இங்கே வந்து 1 divided by z minus 1 z minus 2. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். a into z minus 2 plus b into z minus 1 equal to 1 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம a and b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ a ஓட வேல்யூ வேணும்னா அந்த b டேர்மை 0 ஆக்கணும். அப்போ zக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ a into 1 minus 2. 1 minus 2 அப்படிங்கிறது என்னது? minus 1. இப்போ a is equal to minus 1. அடுத்து b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா z ஓட வேல்யூ என்ன போடணும்? 2ன்னு போடணும். ஓகே, ஸோ z is equal to 2. 2 போட்டால் a 0 ஆகிடும். அப்போ b is equal to b என்ன வரும்? 2 minus 1ங்கிறது 1 தான். அப்போ b is equal to 1. ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரல் sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into z minus 2 into dz equal to நம்மளுக்கு a வேல்யூ minus 1ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ இன்டகிரேஷன் minus of sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into dz plus இன்னொரு இன்டகிரல் என்னது? b ஓட வேல்யூ plus 1. So sin pi z square plus cos pi z square divided by z minus 2 into dz. ஓகே, இதில் வந்து f of z அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல f of z என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ஸுமே எப்படி இருக்கு? லைஸ் இன்சைட் த சர்க்கிள். அப்படிங்கிறப்போ f of z அப்படிங்கிறது என்னதுன்னா sin pi z square plus cos pi z square. ஓகே, ரெண்டு போல்ஸுமே இன்சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறனால f of z divided by z minus a தான் அந்த cauchyintegral formulaல இருக்கும். ஸோ f of z அப்படியே எழுதிக்கலாம். அதே இது இப்போ ஒரு போல் மட்டும், இப்போ இந்த போல் வந்து இன்சைட் த சர்க்கிள், இது அவுட் சைட் த சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. அப்போ f of z எப்படி எடுக்கணும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக f of z அப்படின்னு எடுத்துக்கணும். எது f of a is equal to 1 by 2 pi I integral f of z divided by z minus a into dz. இதுதான் வந்து integral formula. Otherwise எப்படி எழுதிக்கலாம்னா integral of f of z divided by z minus a equal to into dz equal to 2 pi into f of a. இப்படி ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into z minus 2 into dz is equal to integration minus sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into dz plus integration sin pi z square plus cos pi z square divided by z minus 2 into dz. ஓகே, இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, f of z divided by z minus a இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது? 2 pi I. ஓகே, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால இங்கே minus 2 pi I. இங்கிறது என்னது? 1. ஓகே, இந்த டேர்மில் ஏங்கிறது 1. அப்போ f of 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்முக்கு இந்த காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறோம்.
ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் டு 2 pi I எஃப் ஆஃப் ஏங்கிறது என்னது இங்கே 1 ப்ளஸ் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 pi I z மைனஸ் ஏ, ரைட்? அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன போடணும்? 2 எஃப் ஆஃப் 2. ஓகேவா? இப்போ இந்த f of 1 and f of 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த f of 1 and f of 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா f of z வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் zக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ f of z அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். sin pi z ஸ்கொயர் பிளஸ் cos pi z ஸ்கொயர். ஓகே, we know that f of zங்கிறது என்னன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் இந்த zக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? அப்போ மைனஸ் 2 pi I, இப்போ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா sin pi அப்படின்னு வரும். sin n பையோட வேல்யூ 0 தான். ஸோ 0. இப்போ அடுத்து என்ன இருக்குது? cos pi 1 அப்படின்னு கிடைக்கும். cos பையோட வேல்யூ என்னது? -1. ஸோ -1. ஓகேவா? ப்ளஸ் 2 pi I f of 2 கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த f of zல zக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin 2 pi என்ன தான் வரும்? 0. இங்கே வந்து 2 போட்டோம் அப்படின்னா 4 pi cos 4 pi. இங்கே ஃபார்முலா எழுதுகிற பாருங்க. cos n pi அப்படிங்கிறது -1 the whole power n. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இங்கே என்ன வருது? cos 4 pi equal to -1 the whole power 4. இப்போ என்ன வரும்? -1 the whole power 4ங்கிறனால 1 தான் ஆன்சர் வரும். இப்போ ப்ளஸ் 1. ஓகே, ஈக்குவல் டு 2 pi I ப்ளஸ் இது 2 pi I ஈக்குவல் டு ஆட் பண்ணால் 4 pi I. திஸ் இஸ் தி ஆன்சர் 4 pi I. சேம் ப்ராப்ளம் வந்து இன்னொரு மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த போல்ஸ் வந்து எதெல்லாம் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து சென்டர் அபவுட் தி ஆரிஜின் தான். ரேடியஸ் வந்து 3. இதில் போல்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது? 1 and 2. இப்போ ரெண்டுமே என்ன தான் வரும்? இன்சைட் த சர்க்கிள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into z minus 2 into dz plus இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செப்பரேட் இன்டெக்ரலாக எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டெகிரேஷன் sin pi z square plus cos pi z square, இதை வந்து நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். divided by z minus 1 whole divided by z minus 2 into dz plus integral sin pi z square plus cos pi z square divided by the z minus 2 வந்து இப்போ நியூமரேட்டரில் எடுத்துக்கலாம். divided by z minus 1 into dz. இந்த மாதிரி ரெண்டா நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? இன்டெகிரேஷன் f of z divided by z minus a into dz equal to 2 pi I f of a. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போல்ஸுமே இன்சைட் த சர்க்கிள். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த ரெண்டுக்குமே அப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து z மைனஸ் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் வராது, இதுக்கு 0 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, நம்ம ஃபார்முலாலே பார்த்துருக்கோம். அவுட் சைட் த சர்க்கிள்னா அந்த இன்டகிரேஷன் வேல்யூ என்ன போட்டுடலாம்? 0ன்னு போட்டுடலாம். இப்போ இங்கே ரெண்டுமே போல்ஸ் வந்து இன்சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 2 pi I f of a. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏக்கு பதிலாக என்னது? 2. ஸோ f of 2 plus
2 pi I இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஏக்கு வந்து 1 ஓகேவா ஸோ இப்போ f of 2 and f of 1 வந்து கண்டுபிடிக்கணும் f of 2 and இப்போ f of zல வந்து zக்கு பதிலாக 2வும் zக்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினில் நியூமரேட்டரில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இதுதான் f of z இந்த டேர்மில் இதுதான் f of z ரைட் ஸோ அதில் என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் 2 pi I இதில் f of zல என்ன பண்ணணும் zக்கு பதிலாக 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே ஸோ sin pi இது வந்து 0 plus cos pi 4 ரைட் divided by இங்க ஒரு z minus 1 இருக்கு minus 1 okay plus 2 pi I அடுத்து இதுல வந்து f of zல zக்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்போ sin pi 1 plus cos pi divided by 1 minus 2 1 minus 2 okay so 2 pi I sin 4 pi வந்து 0 plus cos 4 pi வந்து 1 divided by 1 right plus 2 pi I sin pi வந்து 0 cos pi வந்து minus 1 divided by 1 minus 2 minus 1 okay so 2 pi I plus 2 pi I equal to 4 pi I this is the answer so எது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியுதோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேகா தான் இருக்கும் நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ ஈஸியா புரிஞ்சிடும் இது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ல வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் 2ல வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக புரியும்